ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா. லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க. எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ என்ன கேட்ட துப்புற இந்த மாதிரி வேணாம் பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு. என்னடி அப்பா வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஊருக்கு வாங்கிட்டு வரல அமைச்சா. ஆமா கடை வச்சு நடத்துறேன். முகரே பாரு மூதேவி. பாய். பாத்தீங்களா ஒரு ஆம்பளை தெருவுக்குள்ள தனியா நடக்க முடியுதா? உருப்புடுங்களா நீங்க? அவன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனா மச்சானா? என் மாமன் கிட்ட சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான். கஞ்சா பான் பரா கபின் எல்லாமே விற்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ்ல போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ளி வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு? அவன் மகா மோசமானவன். எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொல்லி வச்ச தப்பா? என்னடி காதல் பொங்கி வலிட்டா? என்ன நிஜமா இருக்கா? அப்படியே அம்பிகாபதி அமராவதி காதல் மாதிரி அசத்தரையடி. ஏன் நான் காதலிக்க கூடாதா? ஓ காதலி, சத்தியமா காதலி. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? சினிமாவுல கதாநாயகியா நடிச்சு கதாநாயகனை காதலி. எத்தனை பேர் வேணாலும் காதலி. கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறானே ப்ரொடியூசர், அவனை காதலி. அதை விட்டுட்டு கண்ட திருநாயெல்லாம் காதலிக்காத. ரொம்ப தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத. விஜய் ஒண்ணு காலி பையன் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டாவது எனக்கு கால் வயிறு கஞ்சி ஊத்துவாரு. நீ நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. அடச்சி, கால் வயிறு கஞ்சி ஊத்துவான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இப்படி வேலை வேலைக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அலைய பார்த்தனே, அது என்னோட தப்பு. பாரிஸ் பவுடர், சிங்கப்பூர் சேலை, மலேசியா ஜாக்கெட், இப்படி விதவிதமா வாங்கி கொடுத்தது இன்னொருத்தனை லவ் பண்றதுக்கா? ரொம்ப தப்பு. ஏதோ நாளைக்கு இவள ஒரு கதாநாயகி ஆக்கி நானும் நீயும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். அதை இவன் நினைக்கிறக்கா? திவ்யா, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஜூஸ் தான் கொடுத்து வளர்த்திருக்கேன். படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, மெத்ததான் போட்டு வளர்த்திருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொன்னும் என்னோட முதலீடு இல்ல. உன்னை அடிச்சு இங்க கூட்டு வந்தானே சேட்டு, அவனோட ஸ்பான்சர் ப்ரோக்ராம். ஏக்கா இவளை கரெக்ட் பண்ணிக்க. பல நழுவி பால்ல விளையாட்டி பரவாயில்ல, பாய்சன்ல விழுந்துடக்கூடாது. பாத்துக்கோ. திவ்யா, முதல்ல மோசம் போயிடக்கூடாதுரி. நான் உன்னை காலேஜுக்கு அமிச்ச காரணம் காதலிக்கிறதுக்காக இல்ல. 4 இங்கிலீஷ் வார்த்தையை நறுக்குன்னு கத்துக்கிட்டு நீ பெரிய நடிகையாகி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து 10 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ பளிச்சுன்னு பேசணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும் தாண்டி அனுப்பி வச்சேன். தெரிஞ்சுக்க, இனிமேலா திருந்திக்க. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆகி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? வேற என்ன? பக்கத்துல உட்கார்ந்தாமா கன்னத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கூட. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடல உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க. புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடுறாங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிட்டு இருக்கேன். செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே. எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்காம போவாங்க? கக்கசுக்குள்ள போவாங்க. வா, வேற எங்கயாவது போவோம். என்ன தூக்கிட்டு போ.
வளர்த்தேன், அவ என்னையே பொண்ணாக்கி போட்டாலே. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாளோ? பூட்டு சாவியும் உன் கையில இருக்கும்போது நீ ஏயா கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜ்க்கு அனுப்புன. படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் இந்த நோவை அங்க சொல்லியா? அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆஹா, அருமையான யோசனை. அடி அறிவு களஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. நான் ஒண்ணு சின்ன வீடுல பெரிய வீடுதான். ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா, பிளாட் போகலாம். திவ்யா நில்ல, எங்க போற? காலேஜுக்கு. தெளிச்ச, நீ காலேஜுக்கும் போக வேணாம், மாலேஜுக்கும் போக வேணாம். இப்பதான் டிவிலே சொல்லி தராங்களே, அங்க வந்து படி. வா. நான் காலேஜுக்கு தான் போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயா ஐயா, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா 4 காசு சம்பாதிக்கலாமான்னு பார். அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா, தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா, வா, வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை விட்டுறே, இது தேவை இருக்கு. விடுங்க மாமா. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. விடுங்க. எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒன்னு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடலை தள்ளுறாமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ? ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கடைசி கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்துடுறது தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளிலிருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், என்னம்மா? அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான் உன் தம்பி? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கல. சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க. ஐயோ. திவ்யா, ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. திவ்யா, ஐயோ, திவ்யா. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். கையை ஏய், ஐயோ, கையடா, கையடா. விஜய், நீங்களா? கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமல் இருக்கலாம், சேலைய தவிர. அதுவும் 16 முழ சேலையா இருக்கணும். ஆமா, இது பயங்கர இல்ல. விஜய், விஜய், என்ன நீ இங்க இருக்க? உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ரியலி? நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கலாம்.
ஏபாடா ஊட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கு போட்டிங் போக. இனிமே என்னால நடக்க முடியாது. நான் உட்காந்துக்கிறேன். அப்பா என்ன அங்கங்க கட்டை போட்டுக்கிற? 4 பேரை வச்சு தூக்கிட்டு போக முடியும்? வாக்க. என்னால முடியலடா. சார் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துங்க சார். யோ நாங்க இன்னும் ஃபேமிலி ஆகலையா? அப்புறமா வா. சார் நிறைய ஃபேமிலிலாம் போட்டோ எடுத்துங்க சார். இப்ப எதுக்கு போட்டோ வேண்டாம்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா இந்த மூஞ்சிய போட்டோ எடுத்து மாட்டிட்டாலும். சரி சரி ரெடியா? வாங்க சார். இல்லைங்க சார். சார் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்கம்மா. நீங்க ரெடிமா? ஒட்ட வச்சிரு போதும் எடப்பா. ரெடி ஸ்மைல். சரி கேட்டு எடுக்க மாட்டேன். ஓகே போதுமா? திருப்தி தானே? வாங்க. சார் கொஞ்சம் இருங்க. இன்னும் போட்டோஸ் எடுக்கணும். இந்த பாரு சினிமாவில தான் நடிக்க மாட்டேங்கிற. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ. வீட்லயே மாட்டி வைக்கலாம். கொஞ்சம் இரு. கார்ல Dresses இருக்கு எடுத்துட்டு வரேன். ஐயோம்மா. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு. ஐயோ. ரெடி ஸ்மைல். வாட்ச்மேன் அங்க என்ன சத்தம்? காத்துல 2 பூந்தொட்டி விழுந்துட்டு முதலாளி, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி தூங்கிறாங்க பாத்துக்க. சரிங்க முதலாளி. அதோ அந்த மலை உச்சி தான் சூசைட் பாயிண்ட். ஐயோ. ஊட்டி ரொம்ப குளிருது. வா வா இப்படியே போனா சூடாயிரும். எங்க நம்ம போட்டிங் போலாங்க? என்னடி இங்கே நின்னுட்ட? நான் குதிரை சவாரி செய்யணும், நீங்க போட்டிங் போங்க. இந்த பாரு குதிரை சவாரிலாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம போட்டிங் போலாம் வா. ஏக்கா நீ சும்மா இருக்க மாட்டே. திவ்யா நீ குதிரை சவாரி போமா. மாமே நான் வாசி நிறைவேற்றி வைக்கிறேன். குதிரை வாங்க கமா. என்ன சார் சவாரி போலாமா சார்? யோ குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்ப ராணி கேட்ட குதிரை தான். திவ்யா ஏறு ஏறு. யோ பொண்ணை பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. ஆமா நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க. எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியணும்ல. போ திவ்யா. பாத்துமா பத்திரமா போ. போடா ராஜா நாளைக்கு சினிமால இப்படித்தான் போனோம். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு ஆளையா காணும். இதுதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டாம்னு சொன்னேன். நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? சார் 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 ஏண்டா நாயே எங்கடா இந்த திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷ சர்வீஸ் 100 அடிக்கு மேல போனேன்னு சொன்னியாடா? அது வந்து எங்கடா போனா? சார் அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். ஓகேடா நாயே உன்னை பத்திரமா தான் கேட்க சொன்னேன். கிட்ட போட்டு தப்பிச்சு போயிருக்கா அவ. எங்க போயிருவா? பியூட்டிஃபுல் பிளேஸ். விஜய் ரொம்ப பசிக்குது விஜய், எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய் அங்க பாருங்களேன் குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? பாட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா. எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா தூரத்துல போ. நல்ல பாட்டி.
அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது, சமைக்கணுமா? நானா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி, விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ எப்படி சேலை கட்டுறேன்னு பாக்குறேன்.